Let the world hear his voice. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சங்கீதம் 132:18 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வியட்நாம் யுத்தத்தின் போது அமெரிக்காவைச் சேர்ந்த டாம் மோ என்பவர் போர் விமானத்தின் பைலட்டாக இருந்தார். அவர் வியட்நாமுக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென அவருடைய விமானத்தில் கோளாறு ஏற்படவே வேறு வழியின்றி எதிரி படைகளின் விமானங்கள் நிற்கும் பகுதியில் தரையிறங்க நேர்ந்தது. உடனடியாக அவரையும் அந்த விமானத்தில் இருந்தவர்களையும் எதிரிகள் சிறைப்பிடித்து 5 வருடம் போர்க்கைதிகளாக சிறைச்சாலையில் வைத்தனர். இந்த போர்க்கைதிகளுக்கு அதிகாரிகளாக வைக்கப்பட்ட எதிரிப்படையைச் சேர்ந்தவர்கள் இவர்களை பார்க்கும் போதெல்லாம் மன தைரியத்தை இழக்கும் வார்த்தைகளையே பேசுவார்கள். அமெரிக்கா போரில் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறது, அமெரிக்காவின் நிலவு பயணம் தோல்வியுற்றது, அமெரிக்காவிற்கு கைதிகளாக இருக்கும் உங்களை பற்றி எந்த சிந்தனையும் இல்லை, நீங்கள் இனி திரும்ப அமெரிக்காவிற்கு செல்ல முடியாது, உங்கள் அன்பான குடும்பத்தை பார்க்கவும் முடியாது என்று பல அதைரியப்படுத்தும் வார்த்தைகளையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். போர் கைதியாக டாம் மோவுடன் கூட இருந்தவருக்கு அவர் தாயாரிடமிருந்து கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை எதிரி படை அதிகாரிகள் பிரித்து படித்துவிட்டு அந்த கடிதத்தில் இருந்த அமெரிக்காவை பற்றிய அத்தனை நல்ல செய்திகளையும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளையும் அடித்து கிறுக்கிவிட்டனர். ஆனால் அந்த கடிதத்தில் இருந்த ஸ்டாம்பை பார்க்க மறந்துவிட்டனர். ஆம், அந்த தபால் தலை நீல் ஆம்ஸ்ட்ராங் வெற்றிகரமாக 1969ஆம் ஆண்டு சந்திரனில் தரையிறங்கினதை சித்தரித்த சிறப்பு தபால் தலை. இந்த தபால் தலையை கண்டவுடன் போர்க்கைதிகள் மகிழ்ச்சியுடன் தங்கள் நாட்டு விண்வெளி பயணத்தின் வெற்றியை கொண்டாடினார்கள். எதிரி படையினர் அவமானம் அடைந்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே அநேக முறை பிசாசும் நமது நம்பிக்கையை கெடுக்கும் வார்த்தைகளையே நம் காதில் சொல்லிக் கொண்டிருக்கிறான். உனக்கு சந்தோஷப்படுவதற்கு என்ன இருக்கிறது? உன் குடும்பத்தை பார், உன் பிள்ளைகளை குறித்தும் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்தும் என்ன நம்பிக்கை இருக்கிறது? உன் வியாதியினால் உன் வாழ்வு சீக்கிரம் முடிய போகிறது, உன் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று பல வார்த்தைகளை சொல்லுவான். நம் இருதயத்தில் இருக்கும் விசுவாசத்தை எப்படியாவது கெடுத்துவிட பார்ப்பான். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட போராட்டத்தை நம் எண்ணத்தில் பிசாசு ஏற்படுத்தும் பொழுது இயேசு நமக்காக சிலுவையில் சம்பாதித்த வெற்றியை நினைவு கூற வேண்டும். யோபுவைப் போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசத்துடன் அறிக்கையிட வேண்டும். ஆம், நம் மீட்பர் நாம் இழந்ததை நிச்சயம் மீட்டு நம்மிடம் தருவார், இரண்டத்தனையாக தருவார். ஆகவே சோர்வுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசின் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். தேவன் நம் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி நம்மீது நமது கிரீடத்தை பூக்கச் செய்வார். God bless you. Have a joyful day.